ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஒரு எபிசோடில் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ஒய்ஃபுங்களுக்கு தெரியாதாமா. கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும். இது எனக்கு கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் எந்த காலத்தில் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கு ஹஸ்பண்ட் கிட்டலாம் கேட்கும்போது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது மனைவிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்கண்ணா. அது வாங்கணும், இது வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்களாமா. அதனால தான் இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறேன்ட்டு சொல்லலையாமா. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் போய் ஒரு ஆஃபீஸில் நிம்மதியாக ஒர்க் பண்ணிவிட்டு வரீங்கன்னா இங்கே 90% உழைப்பு உங்கள் மனைவி உழைப்பு தான். காலையில் இந்த வாசல் தெளித்து கோலம் போடணும், 3 வேளையும் சமைக்கணும், 3 வேளையும் பாத்திரத்தை கழுவணும், துணி துவைக்கணும், பூஜை ரூமை க்ளீன் பண்ணணும், வீட்டை பெருக்கணும், மாப் போடணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தைங்கள ஸ்கூல் கூப்பிட்டு போகணும், கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியும். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.